Hey guys, welcome to Ramvarsha vlogs. Last video la பாத்தீங்க நான் மட்டும் தான் வந்தேன். இந்த வீடியோல உங்க வரலட்சுமி வந்தாச்சு. சோ வந்து actually நிறைய பேர் வரலட்சுமி எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. நம்ம அம்மா சமையல் சேனல்ல நிறைய பேர் விஷஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. பாப்பா எப்படி இருக்காங்க எல்லாமே கேட்டிருந்தீங்க. சோ வந்து மேடம் வந்து அதிகமா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஷியல் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்போ என்னால் பார்லரும் போக முடியாது, அதனால ரொம்ப டல் ஆயிடுச்சு. நான் வீட்லேயே வந்து என்னோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, அப்புறம் ஸ்மூத்னிங் ஜெல் இருக்குது, மசாஜ் க்ரீம் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் க்ரீம் இருக்குது. இப்போ நம்ம இந்த 6 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் கீ இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமேட் தான் இருக்குது. ரைஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கிளாஸ் ஸ்கின் க்ளோ ஆக்கும். நியாசினமேடோ ரைஸ் வாட்டரும் ஒன்றா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் குட்னஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்லரே போகாமல் வீட்டில் இருந்தே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணிக்கலாம். நமக்கேற்ற மாதிரியே கன்வீனியன்ட்டாக வீட்டில் இருந்தே நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி வருது, நவராத்திரி வருது. இந்த ரைஸ் ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் நியாசினமேட் தான். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளாஸியாக ஆக்கும். இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான். இது வந்து நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் கிட் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான முறையில் வந்து ரெடி பண்ணுறாங்க இவங்க. இந்த மாமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்சிங்காக வச்சுக்கும், மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா எங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க் தான். நம்ம வந்து ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அண்ட் நெக் இது ஃபுல்லாமே நம்ம போட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் பேட் அப்படி இல்லைன்னா வந்து வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப்பு. இப்போ நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஃபேஸ் அண்ட் நெக் இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூத்திங் ஜெல் தான் அப்ளை பண்ண போகிறோம். 2 to 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா க்ளோயிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா அப்பர் சர்க்கிள் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இது நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டேம் கிளாத்தில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து வைப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவே என் ஃபேஸில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் தான். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோயிங் ஜெல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அந்த க்ளோயிங் க்ரீம் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸி அண்ட் சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக இருக்குது. இப்போ மாமாஎர்த்தோட ரைஸ் ஃபேஷியல் கிட் மட்டும் இல்லாமல் மாமாஎர்த்தோட உப்டான் ஃபேஷியல் கிட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். இது மாமாஎர்த்தோட குட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய சோஷியல் இதில் வந்து நிறைய இது பண்ணுறாங்க. நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு ட்ரீயை பிளான் பண்ணுவாங்க. அந்த ட்ரீயை வந்து நம்ம வாங்குகிற ப்ராடக்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2025 1 மில்லியன் ட்ரீஸை பிளான் பண்ணுவது அவங்களோட எய்மே. இந்த ப்ராடக்ட் எங்கெங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஷாப்லையும் கிடைக்குது. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ராம்பிவி 2023 கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃபர் இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம். என்னன்னா பாப்பா வந்து கீழே அல போயிட்டா. அதனால வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நாங்கள் அதான் சொன்னோம் இல்லைங்களா, இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வரலட்சுமி வெளியே எங்கேயாவது கூட்டு போவோம் சம்டைம்ஸ் வெளியெல்லாம். ஸோ அந்த
அந்த டைம்ல கூட கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ இந்த டைம்ல ரொம்ப நீங்க கூட்டு போவாதீங்க. அப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாப்பாக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ட்ரெஸ் எடுத்த வீடியோ. அதுல வந்து எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு போடுங்க, யூஸ்வலா நியூ கிளாத் வந்து போடாதீங்க, அப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு மேட் வாங்கியிருந்தோம் அப்புறம் அந்த மேட்டுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பர்சனலா சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா அப்பா எப்படி கேரிங்கா பேசுவாங்களோ அந்த மாதிரி நீங்களும் எங்களுக்கு கேரிங்கா சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அம்மா ஹாப்பியா இருந்தது. எங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மொமெண்ட்ஸ்லாம் நாங்க மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நைட்ல வந்து தம்பி தூங்காத போது அதை வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, தம்பி இதெல்லாம் கிடைக்காது அடுத்து உங்களுக்கு, இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, இந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, பசங்க வளரும் போது வந்து நிறைய விஷயங்கள் மாறும், ஸோ இதெல்லாம் இந்த டைம்ல தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் சில நேரம் வந்து எப்படி இருக்கும்னா இது ஒரு ஹாப்பினஸா எங்களுக்கு ஃபீல் ஆகும். செம்மையா நைட்டு 2 அந்த நைட் எங்களுக்கு முழிச்சிட்டு இருக்கிறதும் வந்து கஷ்டமா இருக்காது. அவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும் எங்களுக்கு. அது ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அத்தெல்லாம் வந்து தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ அம்மா ஜாலியா இருக்காங்க, அவங்களுமே பார்த்து ரொம்ப ஹாப்பியா இது பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. அத்தைய பார்க்க ரொம்ப ஃபீல் கஷ்டமா, எப்ப பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கூட என்ஜாய் பண்றாங்க அவங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ஸ்ரீ வந்து நாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்ரீ வந்து ரொம்ப எங்க கூட இல்ல அந்த மாதிரிலாம் இது பண்ணோம். பட் இப்போ வந்து ஸ்ரீயும் இருக்காங்க பிளஸ் நம்ம பாப்பாவும் இருக்காங்க. ஸோ அண்ணா இருக்க ஃபீல் வந்து எங்களுக்கு இப்ப நிறைய ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, டே அந்த மாதிரி பண்றாங்க, அண்ணா மாதிரி பண்றாங்க, அண்ணா மாதிரியே இருக்கா. ஆமா. அப்புறம் எங்க அத்தை, எங்க மாமா, எங்க ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. வந்து ஈவினிங் ஆனா எல்லாருமே வந்துட்டு போயிடுவாங்க. அவரை ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுதான் எங்களுடைய அந்த ஜேர்னி. ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அன்னைக்கு நாங்க ஒரு செக்அப்காக தான் போனோம். நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எதுவுமே நாங்க எடுத்துட்டு போல, சும்மா போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். அங்க போனா டாக்டர் வந்து நீங்க அட்மிட் ஆயிடணும், நாங்க உங்களை அப்சர்வேஷன்ல வச்சுதான் நாங்க செக் பண்ணி சொல்லுவோம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஆக்சுவலி நமக்கு வந்து எக்ஸாக்டா டேட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா October 8 தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ நாங்க அதை பிளான் பண்ணி தான் வந்து டெலிவரி பேக் கூட நாங்க ரெடி பண்ணல. பட் வந்து சடனா வந்து வரலட்சுமிக்கு என்னன்னா லைட்டா வாட்டர் லீக்கேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வரலட்சுமிக்கு பெயின் எதுவுமே வரல. லாஸ்ட் வரையுமே எனக்கு பெயின் எதுவும் வரல. ஸோ சடனா சரி சும்மா செக்அப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11 o'clock வந்து அங்க வந்து 12 o'clock ஆயிடுச்சு. ஆனா அட்மிட் ஆனது 1:45. ஆக்சுவலி அங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. பார்த்து டாக்டர் ஏன்னா நைட் 12 o'clock அவங்க வந்து இவங்க மேம்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஸோ ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸ்கேன் பண்ணால் ஹார்ட் பீட் எல்லாம் ப்ராப்பராக நார்மலாக தான் இருக்கு. பட் வந்து லீக்கேஜ் லைட்டாக இருக்குமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் வந்து மேம் கிட்ட கால் பண்ணதுக்கப்புறம் அட்மிட் பண்ணிடுங்கம்மா, 6 hours அப்சர்வேஷனில் வைப்போம், மார்னிங் வரைக்கும் பார்க்கலாம், பெயின் வந்தது அப்படின்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா என்னன்றதை பெயின் நம்ம இது வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 6 hours ஆச்சு, மார்னிங் வரல. அடிக்கடிக்கு வந்து அந்த ரீடிங்ல செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஹார்ட் பீட், பாப்பாவோட ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. காலையில ஒரு 5 o'clock வந்து ஃபுல்லா செக் பண்ண விட்டாங்க. 2 hours வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் திடீர்னு எனக்கு ஒரு திடீர்னு வந்து மேம் வந்து செக் பண்ணிட்டு வெளியே போனாங்க. அப்புறம் ஒரு நர்ஸ் வந்தாங்க. நர்ஸ் வந்தாங்க வந்து நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்க, 5 minutesல நீங்க குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வந்துருங்க. என்னடா 5 minutesலயா? இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் எனக்கு எதுவுமே தெரியாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க உடனே இப்ப ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா ஆப்ரேஷன்றாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் அப்படின்றது இல்ல, நார்மலா நாங்க இருந்தோம், எல்லாருமே நார்மலா தான் இருந்தோம் அன்னைக்கு. ஸோ வந்து அந்த ஒரு பயம் இல்லாம நார்மலா இருந்தோம். ஸோ அது அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஹாப்பினஸான மூமெண்ட்ஸ். நீங்க இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப, நான் இப்ப கூட நினைப்பேன் ஆக்சுவலி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் யோசிப்பேன் அன்னைக்கு நைட் இருந்த ஃபீல் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோம். ஏன்னா நைட் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, எப்போ வலி வரும்னு தெரியல, நாளைக்கு மார்னிங் வந்துருமோ இல்ல ஒரு 1 hourல வந்துருமோ 2 hours
வந்துருமோ, நாளைக்கு நம்ம பாப்பாவை பார்க்க போறோமா அப்படின்லாம் இருந்தோம். ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 4 பேர், அதாவது எங்க அம்மா, அப்புறம் வந்து ஸ்ரீ பாப்பா, இவங்க எல்லாருமே தான் கையில வாங்கணும், மாமா அத்தை அவங்க எல்லாருமே கையில வாங்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய பிளான். மோஸ்ட்லி வந்து அம்மா அண்ட் ஸ்ரீ பாப்பா கையால வாங்கணும் அப்படின்றதான். ஏன்னா நம்ம வீட்டுல முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாரையுமே வந்து அம்மா தான் வந்து மேனேஜ் பண்ணி இது பண்ணி எல்லாம் வாங்குறதே அத்தை தான் ஃபர்ஸ்ட். அவங்க கையில தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா வீட்டுல பெரியவங்க எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது வந்து எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. ஆனாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையால தான் வாங்குவாங்க. எங்களுக்குமே அந்த ஒரு இது இருந்தது. ஆனா ஸ்ரீ கையால வாங்கணும் அப்படின்றதும் எங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்தது. பட் வந்து அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சடனா நாங்க ஸ்ரீ வந்தாங்க. ஆனா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 6 hours அப்சர்வேஷன் ஓகே, சரி பாப்பா நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா அங்க வந்து தூங்க முடியல. அம்மாவுக்கு மட்டும் ஒரு ரூம் எடுத்திருந்தோம். அம்மா அங்க இருந்தாங்க. நானும் மாமா வந்து கார்ல படுத்துக்கிட்டோம். அத்தையும் அம்மாவும் வந்து ரூம்ல படுத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் இருந்தாங்க. நானும் மாமாவும் கீழே கார்லயே படுத்துக்கிட்டோம். ஸோ பாப்பாவை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் கூட்டு போய் விட்டேன். ஸோ அந்த ஐயோ பாப்பா கையில் வாங்கலையே அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு லைட்டாக இருந்தது. அம்மாவும் பாப்பாவும் வாங்கணும், அதை வந்து நான் வீடியோ எடுத்து வைக்கணும், தம்பி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை காமிக்கணும் அப்படின்னு. கையில வாங்கந்தே வீடியோ கையில வாங்கதே குடிக்க வேற போயிட்டாரு. அந்த நேரத்துல யாரும் சொன்னாங்களா 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால சரி நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீழே போனாங்க. அதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்களா. என்ன எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட, தம்பி 3 மணி நேரம் பிடிக்காப்பா அப்படின்னு நான் நினைச்சேன். கீழே ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரிவா நான் டீ மட்டும் குடிச்சிட்டு வரணும்னு எல்லாரும் டீ குடிக்கிற கேப்ல பாத்தீங்கன்னா நம்மால் வந்துட்டாரு. ஏன்னா ஒரு டீ குடிக்கிற கேப்ல ஒரு டேலண்ட்டை காமிச்சு அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பினஸா இருந்தது. இப்போ வந்து வரலட்சுமி வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர். ஆமா ஃபுல்லா. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியும். ஆமா இப்போ வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குமே. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே நிறைய ப்ளே பண்ணீங்க, வாழ்த்துனீங்க. எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையுமே நிறைய விஷ் பண்ணீங்க. ரொம்ப 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 தம்பி வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா காமிக்கணும். ஆக்சுவலி அதான் உங்களுக்கு தெரியும், சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அது எல்லாமே மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து தம்பியை கண்டிப்பா எல்லாருக்குமே காமிச்சிருவோம். அடுத்து சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். நெக்ஸ்ட் மேபி தம்பியுடைய நேம் செரிமனி வீடியோ தான் வரும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே சூப்பரான வீடியோல நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். Thank you so much. Bye.